ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, கலெக்டிவ் நவுன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் பத்தி சொல்லியிருந்தேன். அதில கலெக்டிவ் நவுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ இதுவரைக்கும் பார்க்கலன்னா பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம 100க்கும் மேற்பட்ட கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பேர்ட்ஸ்க்கான கலெக்டிவ் நவுன்ஸ் என்ன, ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்டிவ் நவுனுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கலெக்டிவ் நவுன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஏ ஆர் ஆன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கலெக்டிவ் நவுன் எழுதிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் எழுதிட்டு, அதுக்கப்புறம் பீப்பிளோ, அனிமல்ஸோ, இல்ல பேர்ட்ஸோ, திங்ஸோ அத வந்து ப்ளூரல்ல வந்து எழுதுவோம். அதாவது அது என்ன டினோட் பண்ணுதுன்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்பிள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இல்லன்னா திங்ஸ வந்து டினோட் பண்ணுது. இப்ப இந்த கலெக்டிவ் நவுன் எழுதுறக்கு முன்னாடி நம்ம ஏ ஆர் ஆன் போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து அந்த கலெக்டிவ் நவுன் வந்து அதாவது அந்த குரூப்புக்கு நம்ம என்ன நேம் குடுக்குறோங்கிறது தான் வந்து இந்த கலெக்டிவ் நவுன். இந்த கலெக்டிவ் நவுன் வந்து ஏ, இ, ஐ, ஓ, யு அப்படிங்கிற வவெல்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஆன் வந்து எழுதுவோம். ஏ டு இசட் ஆல்ஃபபெட்ஸ்ல இந்த 5 வவெல்ல தவிர இருக்கிற மீதி எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே வந்து கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த வவெல்ல தவிர வேற லெட்டர்ல கலெக்டிவ் நவுன் ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா, கலெக்டிவ் நவுன் கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏங்கிறத வந்து பிளேஸ் பண்ணுவோம். இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்னோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற வீடியோல ஆர்டிகல்ஸ்ங்கிறதுல வந்து சொல்லியிருப்போம். அத போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்துக்கோங்க. வாங்க இப்ப கலெக்டிவ் நவுன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கலெக்டிவ் நவுன் யூஸ்டு ஃபார் பீப்பிள். An army of soldiers. ஒரு group of soldiers வந்து army அப்படின்னு வந்து சொல்றோம். An army of soldiers. An audience of viewers. A band of brothers. A band of musicians. A board of directors. A cast of clowns. A choir of singers. A circle of friends. A class of students. A school of students, a class of pupils, a committee of experts, a company of dancers, a crew of sailors, a crowd of fans, a crowd of people, a dynasty of kings, a faculty of teachers, a staff of teachers, a family of relatives, a firm of lawyers. A group of friends, a gang of bandits, a gang of prisoners, a gang of thieves, a group of dancers, a pack of thieves, a jury of peace, a panel of experts, a party of friends, a posse of players, a team of players, a society of people, a staff of employees, a staff of officials. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசி டீமுங்கிறது வந்து 2 கலெக்டிவ் நவுனுமே யூஸ் பண்ணிக்கலாம் பிளேயர்ஸ்க்கு. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கும் ஸ்டாஃப்ங்கிற யூஸ் பண்ணிக்கலாம், அஃபீஷியல்ஸ்க்கும் ஸ்டாஃப் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் ஒன் குரூப்புக்கு சேம் கலெக்டிவ் நவுனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே குரூப்புக்கு மோர் தென் ஒன் கலெக்டிவ் நவுனும் யூஸ் பண்ணிக்கலாம். A squad of soldiers, a team of workers, a team of policemen, a tribe of natives, a troop of scouts, a troop of artists, a troop of dancers. இப்போ நம்ம கலெக்டிவ் நவுன் யூஸ்டு ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். An army of ants, a colony of ants, a brood of chickens, a bunch of bees, a hive of bees, a swarm of bees, a clutch of rabbits. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸுக்கு வந்து ஆர்மின்னு சொல்லலாம், காலனின்னு சொல்லலாம். அதே மாதிரி பீஸை வந்து பஞ்ச் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லலாம், ஹைவ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்வார்ம் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். A catch of fish, a school of fish, a drove of horses, a team of horses, a flock of ducks, a team of ducks, a gaggle of geese, a flock of birds, a flock of sheep,
a herd of cows, a herd of deer, a herd of elephants, a litter of kittens, a litter of pigs, a litter of puppies, a murder of crows, a nest of robins, a pack of hounds, a pack of wolves, a plague of locusts, a pride of lions, a pride of ostriches, a skein of swans, a stand of flamingos, a tribe of goats, a troop of monkeys, a yoke of oxen, a zoo of wild animals. இப்போ நம்ம கலெக்டிவ் நவுன் யூஸ்டு ஃபார் திங்ஸுக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். An array of magazines, a bouquet of flowers, a bunch of flowers, a bunch of grapes, a bunch of keys, a bunch of bananas, a hand of bananas, a bunch of bees, a bevy of options, a bowl of cereal, a bowl of rice, a box of chocolates, a bucket of marbles, a case of sodas, a cup of marshmallows, a deck of cards, a pack of cards, a fleet of ships, a forest of trees, a galaxy of stars, a harvest of vegetables, a hail of bullets, a heap of rubbish, a heap of stones, a hedge of bushes, a line of cars, a list of names, a loaf of bread, a string of pearls, a pack of lice, a packet of salt, a pair of shoes, a pile of toys, a range of mountains, a vault of money. இப்போ நமக்கு நிறைய கலெக்டிவ் நோன்ஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.